அன்புக்குரிய இறைவன் நம்மை சிறப்பாகவே வழிநடத்திருக்கிறார். திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் அவருடைய மேலான கரம் நம்மை இருந்திருக்கிறது. எல்லோரும் வந்து இந்த இடத்துல நம்முடைய பாதுகாவலை ஆசிரியர் பெருமனமாக
அவரை வல்லமைமிக்க வலிமையான புனிதராக நமக்கு இறைவன் தந்திருக்கிறார். நாம் பாதுகாப்பாக இங்கு வரவும், இங்கு வந்த பிறகு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தையும் இறை வாழ்வையும் இறை ஆசிரியம் இறைவன் தந்திருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டு நாம் நலமாக, வளமாக, செழிப்பாக, செழுமையாக, நிறைவாக, நிம்மதியாக வாழ முடியும் என்பதை இறைவன் இந்த நேரத்தில் நமக்கு தருகிறார். நம்மை இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்கிறார். திருப்பால் 117:2 சொல்கிறது, ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகப்பெரியது என்கிறது. மிகப்பெரிய அன்பினால் இறைவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார். ஆகவே நன்றி செலுத்துவோம். திருவிழாவின் ஒவ்வொரு நாளையும் மிகவே உன்னத நாளாக, மிகவே சிறந்த நாளாக அமைத்து தந்த கடவுள் இவர்தான். நம்மோடு இருந்து பயணித்து நமக்கான ஊக்கத்தையும் உருவாக்கத்தையும் தந்த உன்னதமான இறைவன் இவரை. நன்றி செலுத்துவோம். நாம் பெற்றுக்கொண்ட மறைவுரைகளுக்காக, நம் மண்ணில் வந்த குறுக்களுக்காக, இங்கு நடைபெற்ற சிறப்பு நிகழ்வுகளுக்காக, நாமே பங்கெடுத்து பல காரியங்களை சிறப்பாக செய்தோமே, நாமே இந்த ஊரின் உருவாக்கத்தில் முன்னிற்கிறோமே, இதெல்லாம் இங்கு நடந்த புதுமை, இதெல்லாம் இங்கு நடந்த அற்புதம். இந்த அற்புதமும் புதுமையும் நடத்தி தந்தவர் இந்த கடவுள் தான். நமக்குள் இருக்கிற திறமையை கண்டுபிடிக்க வைத்தார். நமக்குள் இருக்கிற ஆற்றலை வெளிக்கொண்டு வந்தார். இந்த திருவிழாவிலே எத்தனை நபர்கள் முன்வந்து எத்தனை காரியங்களை செய்திருக்கிறோம். அதெல்லாம் மிகப்பெரிய புதுமை அல்லவா? இறைவன் நம் வழியாக புதுமை செய்திருக்கிறார். இந்த புதுமையின் வல்லல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அஞ்சோடு நினைத்து பார்ப்போம். இன்னும் இந்த ஆண்டு மிக சிறப்பான விதத்திலே பல காரியங்களை இறைவன் தரப்போகிறார். அதற்கெல்லாம் நன்றி செலுத்துவோம். தூய செபஸ்தியார் வலிமைமிக்க வலிமையான புனிதராக இருந்து பல மக்கள் தேடி வந்தார்களே, வந்தவர்கள் எல்லாம் மனதார சென்றார்களே, உளமாற போற்றினார்களே. செபஸ்தியாருடைய பரிந்துரையால் அவர்கள் மிக சிறப்பான விதத்தில் வழிநடத்தப்பட்டார்களே, அதற்காக நன்றி செலுத்துவோம். நாம் வளர்ந்து வருகிற வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துவோம். ஆலயம் வந்த பிறகு நாம் பெற்றிருக்கிற வளர்ச்சி, உருவாக்கம், பிள்ளைகள் வளர்ந்து வருகிற விதம், இதையெல்லாம் கடவுளே பேரன்பு அனைத்திற்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ்வோம். கடவுள் செய்த ஒவ்வொரு செயலுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய ஒவ்வொரு செயலுக்காக அவரை போற்றி புகழ்வோம். அவர் நல்லவர், வல்லவர், பெரியவர், வியப்புக்குரியவர், ஆச்சரியமானவர் என்பதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உணர்ந்து நாம் சொல்லுவோம். நன்றி சொல்ல சொல்ல நாம் நன்மைகள் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைத்த உதவிக்காக, உற்சாகத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக தனிப்பட்ட முறையில் ஒரு சில மணித்துளிகள் அவரை பார்த்து நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரை பார்த்து நன்றி செலுத்துங்கள். 1 கொரிந்தியர் 9:16 சொல்கிறது, மனிதர் விரும்புவதால் உழைப்பதால் அல்ல, மாறாக கடவுள் விரும்புவதால் எல்லாம் நடக்கிறது. இந்த கடவுள் விருப்பப்பட்டார், இந்த கடவுள் ஆசைப்பட்டார், திருமணம் கொண்டார், ஆகவே நடந்திருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு பெற்ற நன்மைகளுக்காக, திருவிழாவாக இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், தொழில் நடந்த அதிசயமாக இருக்கலாம், வீட்டில் நடந்த மிகப்பெரிய முயற்சியாக இருக்கலாம், அலுவலகத்தில் நடந்த ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கலாம், ஏதோ சிறப்பு நலன் நீங்கள் பெற்றிருக்கலாம். அதை மௌனமாக ஆண்டவரை பார்த்து சொல்லி, மனதிற்குள்ளே நன்றி சொல்லி, இன்னும் பல நன்மைகளை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றுவோம். பேரிரக்கமுள்ள இறைவா, நன்மைகள் அனைத்துக்கும் நாயகனே, நன்மைகள் அனைத்துக்கும் ஊற்றை நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்திருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் வாழ்வில் அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு மன்றாடுகிறோம். அனைவரும் சேர்ந்து மாண்பியர் கீதம் பாடுவோம். Yeah.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
சேர்ந்து நாம் நன்றியார் துதிப்பாடு என்ற பாடலை நாம் பாடுவோம். இப்போதே பாட ஆரம்பிக்கலாம். மரிசியாரு வாங்க. மருமகளுக்கு சூப்பர், வெரி குட். கைத்தட்டி பாராட்டிருக்கோம். வெரி குட், வாழ்த்துக்கள். நம்ம பெரிய ஆசைலாம் கிடைச்சது. சகாரிய சென்னூரிங்கா வெளிநாடு சூச வாங்க. ரைட். இப்பொழுது நமது லக்கி டிரா கூப்பன் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இன்று காலையிலிருந்து நமது ஆலயத்தின் நலனுக்காக ஒரு சின்ன லக்கி டிரா அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். மொத்தம் 254 சீட்டு, 254 டோக்கன் நம்ம பிளான் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தோம். பட் வித்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு 29 சீட்டு மட்டும் பேலன்ஸ் இருக்குது. மீதி எல்லாம் நம்ம வித்துட்டோம். காட் கிரேஸ். ஓகே, இப்போ அதற்காக நம்மளிடத்துல வந்து ஒரு 11 மெயின் பரிசு, அதுக்கு பிறகு 33 ஆறுதல் பரிசுகள் இருக்கின்றன. ஸோ மொத்தத்தில் 44 பரிசுகள் இருக்கிறது. ஸோ உங்கள் எல்லோருக்கும் வின் பண்ணக்கூடிய சான்ஸ்கள் ரொம்ப அதிகம். இப்பொழுது எல்லா பரிசு பொருட்களிலும் நம்பர் போட்டிருக்கிறது. அதாவது எந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது, சொந்தக்காரங்களுக்கு நல்ல பிரைஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அதனால எல்லா பிரைஸ்லையும் நம்பர் போட்டிருக்கு. இறங்கு வரிசைகள், அதாவது இப்போ மொத்தம் 44 பிரைஸ் வச்சிருக்கலாம். 44வது பிரைஸை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும். அதுக்கு பிறகு 43, 42, 41 அப்படி டிசைனிங்ல நம்ம எடுத்து பிரைஸ் எடுத்து கொடுத்துட்டே இருப்போம். இது வந்து ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸை யார் வின் பண்ண போறா, செகண்ட் பிரைஸை யார் வின் பண்ண போறான்னு ஒரு ஒரு இல்ல ஒரு சொல்றது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஏதாவது சிறு குழந்தைகள் முன்னால வரட்டு, அவங்க கையால் எடுக்க சொல்லுவோம். அப்பதான் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது, ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக இருக்கும். இப்பொழுது 44வது பரிசு நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, இன்னும் யாராவது மேல வாங்க. லிசா, யார் யார் ஹெல்ப் பண்ணீங்களா வாங்க, எல்லாரும் மேல கொஞ்சம் ரீட் பண்ணி சொல்றதுக்கு நீங்க இருக்குங்க. ஆக்னஸ், ஆக்னஸ் 44வது பரிசு ஆறுதல் பரிசு. ஆக்னஸ் 44வது பரிசு ஆறுதல் பரிசு இப்பொழுது தந்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆக்னஸ் இரண்டாவது ஆறுதல் பரிசு நம்பர் 1127 ஜஸ்டின் 8098429134. அவங்க வந்து இரண்டாவது ஆறுதல் பரிசை எடுத்துக்கொண்டு செல்லலாம். யாரு? ஜஸ்டின். ஓடி வாங்க, ஓடி வாங்க, நேரம் இல்ல. சிறு குழந்தைங்களோ 4 பேர் மேல வாங்க. நைல் ரோஸ், நைல் ரோஸ் அடுத்த ஆறுதல் பரிசு. நைல் ரோஸ் மூணாவது. அடுத்த நல்ல குளிக்கேடு. பிரபு யாரு? பிரபு மொபைல் நம்பர் 7708925447. தீபிகா கோயிட். யாராவது வந்து அவங்க பிரைஸ் எடுத்துக்கொண்டு செல்லலாம். ஆறுதல் பரிசு செனோரினா, அதுவும் குவைத் தான். ஆறுதல் பரிசு. ஆண்டோ ஜோவிஸ், அது யாரு? ஆண்டோ ஜோவிஸ் ஆறுதல் பரிசு. யாரு? ஆண்டோ ஜோவிஸ். பிரைஸ் பிரைஸ் வாங்க. அடுத்து ரெடி ரெடி. அடுத்து ஆறுதல் பரிசு டானில் பிராக்ஸ்டன் 9489848550. பிராக்ஸ்டன் யாருப்பா? பெர்னமசிபா அடுத்து ஆறுதல் பரிசு. பெர்னமசிபா
ஒன்பதாவது ஆறுதல் பரிசு ஆண்டோனி சவரிமுத்து 9710850408. எல்லாரும் கை தட்டுங்க, நானும் மறந்துட்டேன் பாருங்க. ஆறுதல் பரிசு அவர் கொடுத்த 100 ரூபாய்க்கு சூப்பர் கிண்ணம் 120 ரூபாய். அடுத்த ஆறுதல் பரிசு 13 சீக்கிரமாக. ஜெமிலா ராணி சில்வை அந்தோணி, வைஃப் ஆஃப் சில்வை அந்தோணி, ஓடி வாங்க, கை தட்டுங்கப்பா. மிக்கேல் அந்தோணி 9791091127, ஓடி வாங்க, கை தட்டுங்க எல்லாரும். லீனா மேரி அடுத்து, லீனா மேரி யார் வெளிப்பட்டது? ஆறுதல் பரிசு, ஓடி வாங்க ஓடி வாங்க. கலக்கிடுங்க நல்ல ஜியோபின் 7708076932. சீக்கிரம் வாங்க, அல்லது அவருடைய உறவினர் யாராவது வந்து பெற்று செல்லலாம். ஜியோபின் பிரீத்தி 9489848505. ஆறுதல் பரிசு எத்தனாவது? 15வது ஆறுதல் பரிசு. ஆண்டோனி சலேட் மரியான், பலத்த கை தட்டுங்கப்பா, கை தட்டுங்க கை தட்டுங்க. தியான், தியான் யாரு? ஓடி வாங்க. 9361171678. எல்லாரும் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க எழுதி விட்டுருக்காங்க. தியான் 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 கொடுங்க. நமது ஊர் தலைவர் அவர்கள் கொடுக்கிறார்கள். தியான் அடுத்து கொஞ்சம் வேகமாக சலேட் ராஜ்குமார். இப்ப எனக்கே விழுந்திருக்கு பிரைஸ். அடுத்து நயல் ரோஸ் அவர்கள், ஓடியாங்க ஓடியாங்க. 19வது ஆறுதல் பரிசு. நல்லா கொடுக்குதுப்பா. அடுத்து அடுத்து நல்லா குடிக்காச்சு. என்ன தங்க முத்துலாவா? முத்துக்கலா, தங்க முத்துக்கலா. 9994590851. தங்க முத்துக்கலா யாருப்பா? தங்க முத்துக்கலா ஓடியாங்க, கை கை நீட்டுவாங்க. ஓகே. அடுத்து என்ன வெற்றியா? ஜோஷுவா அது யாரு? 8144444140. ஜோஷுவா ஓடியாங்க ஓடியாங்க. எடுங்க எடுங்க அடுத்து எடுங்க. எடுங்க எடுங்க ஒண்ணு எடுங்க. இந்த இந்த ராஜ்குமார், சலேட் ராஜ்குமார், தேங்க்யூ. யாரும் வரலன்னு கவலையப்படாதீங்க. இனிமேதான் மெயின் பரிசு இருக்குது. இதெல்லாம் ஆறுதல் பரிசு தான். இதுல வராதவங்க சந்தோஷப்பட்டுடுங்க. எங்களுக்குலாம் 2 பிரைஸ் வந்துருச்சு இப்பவே. ஜெயசராஜன், ஜெயசராஜன் அவர்கள் வந்து உங்களுடைய ஆறுதல் பரிசு பெற்றுக்கொள்ளுங்கள். மொபைல் நம்பர் 9489848505. எத்தனாவது பிரைஸ் அது? 25th சில்வி அந்தோனி 9940488900. சில்வி அந்தோனி ஓடி வாங்க. சில்வி அந்தோனி அவர்கள்
ஜெபின் ராஜா, ஜெபின் 936117 பாப்பா நீங்க வந்து சொல்லுங்க கிரேஸ் ஞானம் 971085 ஓடி வாங்க வசந்தி அவர்கள் ஓடியாங்க 9361179678 அழகான வாட்சி ஓடியாங்க. அடுத்தல அமல ரோஸ் அவர்கள் அவங்களுக்கு ஆறுதல் பரிசு வசந்தி எங்க வசந்தி ரெண்டே அவட்ட கொடுத்துருங்க. இது ஆமா ஆமா அமல ரோஸ் ரெண்டே கொடுத்துருங்க. ஜெர்வின் வாங்கிட்டு அண்ணா வாரா ஓடியா வசந்தி அடுத்தல தீபிகா குவைத் அவங்களுக்கும் ஆறுதல் பரிசு வாட்சி யாராவது சொந்தக்காரங்க வந்து வாங்கி விட்டு போகலாம். ஓகே அடுத்து ஆறுதல் பரிசு ஒரு அழகான தட்டு ஆஸ்ட்ரின் ஏற்பா ஆஸ்ட்ரின் ஓகே அடுத்தல இது ஒரு அழகான ஆறுதல் பரிசு எடுங்க. யாருக்கு வருதுன்னு பாப்போம். ஜபஸ்தியார் யாரு எழுதி கொண்டது கோயில் வச்சிருவோம் பாப்போம். மொபைல் நம்பர் 9500756976 பாருங்க ஜபஸ்தியாருக்கு கொடுத்துருக்காரு. ஓகே நல்ல மசாலா டப்பா எல்லா மசாலாவும் போட்டு தட்டி வச்சுக்கலாம். ஓகே இதோட எல்லா ஆறுதல் பரிசுகளும் முடிவடைந்து விட்டன. இப்பொழுது நம்ம அது மெயின் பரிசுக்குள்ள போயிடும். ஓகே ஆமா அழகான வெங்காயம் கூட மூணு பீஸ் இருக்கு. 759825005758 யாருப்பா இது? எஸ் ராஜாவா? ஓடியாங்க 759825 11வது பரிசு. இதான் மெயின் பரிசு. இப்ப ஆரம்பித்திருக்கிறது லாஸ்ட் பரிசு, அதாவது மெயின் பரிசுல ஆண்டோனி சிஸ்டர் ஆண்டோனியா செயின்ட் ஆண்டோனி. ஓ மை காட் 9710850409 செயின்ட் ஆண்டோனி அந்தோனியார் ஜெபஸ்தியார் பிரைஸ் எடுத்தாச்சு. கேளுங்க சனா மரிய சனா 9361179678 நல்ல சூப்பர் கண்டெய்னர். எட்டாவது பரிசு. இன்னும் 7 பரிசுகளே உள்ளன. அப்பதான் தெரிய வரும் யார் முதல் பரிசை தட்டி செல்கிறார் என்று. யார் வரல கவலைப்படாதீங்க, இன்னும் 7 சான்ஸ் இருக்குது. நல்ல பிரேயர் பண்ணிடுங்க ஜெபஸ்தியார்ட்ட. அந்தோனி ஜோயல் அழகான பிளேட்டு கிண்ணம் கிளாஸ். ஜோயல் யாரு? ஓடி வாங்க. அது எத்தனாவது பிரைஸ்? அது எத்தனாவது பிரைஸ்? இது எத்தனாவது பிரைஸ்? 7.
அடுத்து 6வது பரிசா, அடுத்து 7வது பரிசு அறிவிக்கப்படும். ஜோகனா யாரு? ஜோகனா. ஓகே, ஓடியாங்க ஓடியாங்க. மொபைல் நம்பர் செக் பண்ணுங்க. மொபைல் நம்பர் இல்ல, டாக்டர் ஆஃப் சில்வி அந்தோணி. ஓகே, நீங்க எடுங்க. பெரிய கடாய் 12 இன்ச்சா 18 இன்ச்சா? 12 இன்ச்சு கடாய், நல்ல சாம்பார் குழம்பு எல்லாம் வைக்கலாம். சுதன் யாருப்பா? சுதன். சுதன் பிரைஸ் வந்து வாங்கிட்டு போங்க. நம்பர் சுதன் 9791091127. அடுத்து 5வது பரிசு சபரிமுத்து அவர்கள். வாங்க வாங்க. எந்த சபரிமுத்து? நிறைய சொல்லுங்க. 9080763568 90 80 76 35 68. சபரிமுத்து யாரு? அந்த பையன். ஓடியாங்க ஓடியாங்க. இட்லி குக்கர் இப்பொழுது நம்ம வந்து முதல் பரிசை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இது 4வது பரிசு. யார் எடுக்கிறாங்க? நீங்க எடுங்க. 4வது பரிசு எல்லாம் நல்ல ஜெபம் பண்ணுங்க. முதல் பிரைஸ் வின் பண்ணி 2. ஆரோக்கிய ஜெனிஃபர். அது யாருப்பா? ஓடியாங்க ஓடியாங்க. இட்லி குக்கர் ஜெனிஃபர். நாளைக்கு எல்லாருக்கும் இட்லி வச்சு கொடுத்துருங்க. ஓடியாங்க. அடுத்த யார் எடுங்க? அடுத்து 3வது பரிசு. 3வது பரிசு நல்ல ஒரு ஹாட் கெட்டல், பிஜிஎன் கம்பெனி, மிக்கேல் செல்வராஜா. மொபைல் நம்பர் சொல்ற பாருங்க, 7598250058. மைக்கேல் சாரி செல்வராஜ், 1181 நம்பர். கைதட்டுங்கப்பா. 3வது பரிசு இது. அடுத்து ஒரு அழகான அயன் பாக்ஸ், ஹாவல்ஸ் கம்பெனியுடைய அயன் பாக்ஸ். புனித பிரகாசி அவர்கள் வந்து உங்களுடைய 2வது பரிசை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நல்லதொரு அயன் பாக்ஸ். பிரகாசி ஒண்ணுதான் பாருங்க. புனித பிரகாசி அம்மா 9500756976. எல்லா சாமியும். இப்பொழுது முதல் பரிசு ஃபாதர் எடுங்க. முதல் பரிசு இப்பொழுது தந்தை அவர்கள் நிற்கிறார்கள். நான் அந்த மொபைல் நம்பர் சொல்லுவேன். யாராவது அஷ்யூம் பண்ணுங்க பாப்போம். லாஸ்ட் நம்பர் 12. யாராவது கை தூக்க முடியுமா? லாஸ்ட் நம்பர் 12 வின்னர். லாஸ்ட் நம்பர் 12 யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா? லாஸ்ட் நம்பர் 12. முதல் நம்பர் 97 இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? முதல் 2 நம்பர் 97, ஃபர்ஸ்ட் 2 நம்பர் 97, லாஸ்ட் 2 நம்பர் 12. முதல் எழுத்து சே. முதல் எழுத்து சே. ஜே இல்ல சே சே எஸ் இ. இரண்டாவது எழுத்து இல்லு. மூன்றாவது எழுத்து செல்வி. செல்வி யாரு? எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க. போன் நம்பர் சொல்றேன் பாருங்க, 9791091112. கை தட்டுங்கப்பா. ஆளையும் காணல. 9791091112 மொபைல் நம்பரை காமிச்சு வாங்கிட்டு போங்க. பிரைஸ் என்ன நம்பர்? டோக்கன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 47.
முதல் பரிசு யாரு? செல்வி. செல்வி இல்ல, மொபைல் நம்பர் யாருடையது? ஆமா, ஒரு நம்பர் விட்டாங்க. 2 4 6 8 எக்ஸாக்ட்லி. ஓகே, ஓகே, கைதட்டுங்க எல்லாரும். கைதட்டுங்க. முதல் பரிசு 5 லிட்டர் பட்டர்ஃப்ளை குக்கர் சிறுவை அந்தோணி செல்வி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். யாரு செல்வி தெரியல. வெரி குட். ஓகே, இப்பொழுது ஒரு சாரி இருக்கிறது. நமது ஆலயத்திற்காக வந்த சாரி, அழகான சாரி. இதை இப்ப ஏலம் விட போறோம். ஓகே, யார் வேணும் எடுத்துக்கலாம். சாரி அழகான சாரி, எப்படி சொல்றது, காப்பர் நூல் வச்ச சாரி. இது வேணா வந்து பக்கத்துல வந்து பார்த்துட்டு போங்க. நமது ஆலயத்துக்கு எடுத்து வைத்த சாரி. முதல்ல சொல்லலாம் ஒரு அமௌண்ட் 300 ரூபாய். 300 ரூபாய். உழைச்சி காட்டலாம். வந்து பக்கத்துல வந்து பார்த்துடுங்க. அருமையான சாரி. 300 ரூபாய். 500 ரூபாய். 500 ரூபாய். சேலை ஒருத்தேன்னு வரல. சேலை ஒருத்தர் 2000க்கு மேல. 600 ரூபாய். அருமையான சேலை. நமது ஆலயத்துக்கு வாங்கி கொண்டு வந்த சேரி. அதை வாங்குவதில் உங்களுக்கு ஒரு பெருமிதம். 600 ரூபாய். 650. 650 ரூபாய். 651. 651. கேளுங்க, அருமையான சேரி. கடனை பாருங்க, பக்கத்துல இருந்து பார்க்கலாம். நூல் எப்படி இருக்கு. 700. உழைச்சு காட்டுங்க. 700. 700 ரூபாய். வந்து பாருங்க, அழகான முந்தானி எல்லாமே இருக்குது. பார்டர், பெரிய பார்டர், 8 இன்ச் பார்டர் இருக்குது. என்ன ஜாக்கெட் துணி எல்லாமே இருக்குது. அதுல எவ்வளவு லாஸ்ட்ல போயிருந்து? 700. 700. 250. 250. 250 விட்டலாமா? முதலாவது 750. 800 ரூபாய். 800 ரூபாய். கோயில்ல உள்ள சேலை எல்லாரும் விரும்பி எடுப்பாங்க. 800 ரூபாய். 850. 850. 850. அருமான 1000 ரூபாய். 1000 ரூபாய். இப்பதான் கொஞ்சம் மேல வந்திருக்குது. எதிர்பார்த்து யாருமே இல்லையா? கொடுத்துடலாமா? 1000 ரூபாய். முதலாவது 1000 ரூபாய். இரண்டாவது 1000 ரூபாய். மூன்றாவது 1000 ரூபாய். செலவாய் வந்து வாங்கி சொல்லலாம். அடுத்து ஒரு அயன் பாக்ஸ். இது பரிசு வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. அதையும் ஆலயத்திற்காக ஏலம் விட்டு கொடுத்துடலாம். ஒரு 200 ரூபாய். 300 ரூபாய். அயன் பாக்ஸ், சூப்பர் அயன் பாக்ஸ். போட்ட உடனே சூடாயிரும். அயன் பாக்ஸ் 300 ரூபாய். 300 ரூபாய். சீக்கிரமா கேளுங்க, டைம் இல்ல. நல்லது ஒரு கம்பெனி அயன் பாக்ஸ் 300 ரூபாய். முதலாவது 300 ரூபாய். இரண்டாவது 300 ரூபாய். கேள்வி இருக்கா? மூன்றாவது 300 ரூபாய். சௌரிமுத்து அவர்கள் 300 ரூபாய். ஓகே, தேங்க் யூ so much. கொஞ்சம் ஏறோட வேண்டியிருக்கு. ஆல்பர்ட் அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆல்பர்ட் அவர் ஏலம் விடுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். எங்க போனாரு? ஏலம் விடுறோம். இந்த வருஷம் ஒரு முயற்சியாக இந்த பரிசு கொடுத்து நம்மை மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற இந்த அரிய சிறப்பான முயற்சி திரு ராஜ்குமார் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அவரோடு சேர்ந்து உழைத்த டீம் எல்லாத்தையும் நம்ம கைத்தட்டி
ஒரு சிறப்பான பாராட்டை வாழ்த்தை தெரிவிக்கிறோம். ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லாரும் இருந்த நேரத்துல ஒரு எதிர்பார்ப்போட முகத்துல சந்தோஷத்தோட இருக்க முடிஞ்சது. அதை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஏலம் நடைபெறும். இந்த லக்கி டிரா மூலமாக 22,500 ரூபாய் நமக்கு வசூலாகி இருக்கிறது. எல்லாரும் கை தட்டுங்கப்பா. இது உங்கள் எல்லாருடைய ஒரு ஆதரவு தான். நமது பரிசு பொருளை தனிப்பட்ட முறையில் எல்லாரும் வாங்கி வைத்தார்கள். அதை இன்று ஒரு என்ஜாய்மெண்டாக குலுக்கி எடுத்து யார் லக்கி நபர் என்பதை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக நமது ஆலயத்திற்கு 22,500 ரூபாய் வந்திருக்குது. பெரிய தொகை தான். அதை நாளைக்கு நமது ஊர் தலைவர் அவரிடம் நாங்கள் செட்டில் பண்ணிவிடுவோம். இதை உங்களிடம் கண்டிப்பாக தெரியப்படுத்த வேண்டும். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்து ஏலம். செந்தழுவை வாழைப்பழம் ஒரு சீப்பு. எத்தனை பழமா இருக்கு? 10 பழம் இருக்கிறது ஒரு சீப்பு. ஆரம்ப விலை 30 ரூபாய். ஏலம் கேட்கிற ஏலம் கேட்கலாம். ஒரு பழம் 5 ரூபா தான் உங்களுக்கு பார்த்தா. உடம்புக்கு நல்லது. ஏழா கேளுங்க. 30 ரூபா, 40, 50, அடுத்து 60, 70, 100. செபஸ்தியாருடைய புதுமை நல்ல செந்தருவ பழம், உடம்புக்கு நல்லது, நோய் தீர்க்கும் பழம். செபஸ்தியார் எப்படி புதுமை செய்வாரோ அதனால இந்த பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்கிறது. 100, அடுத்து 150, இது நல்லா பிடிக்கலாம். 160, வேற யார் ஏலக்கா? 160 ஒரு தரம். பெரிய பழம் கீழே போகாம சின்னது ஆகணும். 160 2 தரம். ஏலக்கா 160 3 தரம். தட்டு கிடையாது, பழம் மட்டும்தான். தட்டு பழத்தோட ரேட்டு கூட. செந்தருவம் வாழைப்பழம் அடுத்து ஒரு சீப்பு. ஆரம்ப விலை 30 ரூபாய். 30, வாழைப்பழம் ஒரு சீப்பு 30 ரூபாய். செந்தூரம் பழம் நல்ல பழம், உடல்நலத்துக்கு நல்லது. 50, 50 ஒரு தரம் அல்ல. 100, 120, 150. வெரி குட், அருமையான கேள்வி. நல்ல பழம். பழத்துக்கு ரேட்டு வரல. வந்துட்டு 150, 160, 170, 180,
என்ன பாதி பழத்துல ரேட்டு தான் வந்திருக்கு. 200 செந்தருவ பழம் நாளைக்கு சாப்பிடலாம், காலையில் சாப்பிடலாம். இந்த மாதிரி 200 ஒரு பேரம். அடுத்த கேள்வி இருக்கா? 200 2 பேரம், 200 3 பேரம் கொடுங்க. வாங்க. ஆமா, அடுத்த ஜீப் எவ்வளவு படிக்கிறது? செந்தூரம் வாழைப்பழம் ஒரு ஜீப் 30 ரூபாய். 30 100 200 200 பழம் முடிய போது. எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. உடல்நலத்துக்கு நல்லது, எல்லாரும் சாப்பிடலாம். 200 செந்தூரம் வாழைப்பழம். 200 ஒரு தரம், 200 2 தரம், 220 220. இது நல்ல தரமான பழம், கீழே போக சின்னது. சீப்பு பழமும் எண்ணிக்கை நிறைய இருக்கு. 200 220 ஒரு தரம், 220 2 தரம், 220 3 தரம். தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஜீப்பு 30 ரூபா, 100 ரூபாய், 100 ரூபாய். அடுத்தது 100 ரூபாய். நல்ல பெரிய பழம், பழம் எண்ணிக்கை நிறைய இருக்கிறது, உடல்நலத்துக்கு நல்லது. செந்தூரம் வாழைப்பழம் 100 ரூபாய். 110 120 130 150 150. கேள்வி இருக்கா? 150 ஒரு தரம். ஆமா, இருக்கிற பெஸ்ட் பழம், எண்ணிக்கை நல்ல நிறைய இருக்கு, பழம் நல்ல பெரிய பழம். வேற கேள்வி இருக்கா? 150 3 தரம் கொடுத்துருப்போம். அடுத்து செந்தூரம் பழம் கிடைக்காது, கடைசி ஏலம் 50 50 50. கேளுங்க, கேள்வி இருக்கா? 100 செந்தூரம் வாழைப்பழம் ஏலம் முடிய போது, வேற பணம் இல்ல. 100 உடல்நலத்துக்கு நல்லது. அடுத்து சால பணம் தான் இருக்கு. 150. அருமை அருமை. அடுத்து வாங்க, முடிய போது, முடிஞ்சிட்டு வேற பணம் இல்ல. கேள்விக்கா? கேள்விக்கா? குடும்பம் 150 தானே? 150 3 தரம். கற்பூர வெள்ளி வாழைப்பழம் 20. ஆரம்ப விலை 20. ஒரு டஜன் இருக்கு கரெக்டா. 12 வாழைப்பழம் 150. கற்பூர வெள்ளி வாழைப்பழம் ஒரு டஜன் இருக்கு கரெக்டா. அப்ப ஏழுங்க யாரு? 50 50 50. கற்பூர வெள்ளி வாழைப்பழம் ஒரு ஜீப் இருக்கு கரெக்டா. 12 பீஸ் 50 ரூபா ஒரு தரம், 50 ரூபா 2 தரம், 50 ரூபா 3 தரம் கொடுத்துட்டு. அடுத்த ஜீப் வாழைப்பழம், கற்பூர வெள்ளி வாழைப்பழம் ஒரு ஜீப் 30 ரூபாய். 30 ரூபாய் 50 50 ரூபாய். கேள்வி இருக்கா? 50 ரூபாய் ஒரு தரம், 50 ரூபாய் 2 தரம், 50 ரூபாய் 3 தரம். அடுத்து வாழைப்பழம் ஒரு ஜீப்பு 12 பீஸ் 30 ரூபாய். 30 ரூபாய். அங்க கேள்வி எவ்வளவு?
30 ரூபாய். அவன்தான். ஆமா யார் பண்ணிக்கிட்ட 30 எனக்கு 30 ரூபாய். 50 ரூபாய். 50 ரூபாய் ஒரு தேரம். 50 ரூபாய் 2 தேரம். 50 ரூபாய் 3 தேரம். அடுத்து நல்ல பெரிய வாழைப்பழம் 12 பீஸ் இருக்கிறது 30 ரூபாய். இந்த பழம் நல்ல பெரிய பழமா இருக்கு. வாங்க கருப்புரவள்ளி பழம் முடிய போது. ஆமா 30 ரூபாய் 12 பீஸ் கருப்புரவள்ளி பழம் 30 ரூபாய். கேளுங்க 50 50 50 50 ரூபாய் 50 ரூபாய். 50 ரூபாய் ஒரு தேரம். 50 ரூபாய் 2 தேரம். 50 ரூபாய் 3 தேரம். ஆமா கருப்புரவள்ளி பழம் கடைசி ஏலம் கிட்டத்தட்ட ஒரு 30 பழம் இருக்கு. 50 ரூபாய் ஆரம்ப விலை 50 ரூபாய். நிறைய இருக்கு அப்படி மொத்தமா 50 ரூபாய். 50 ரூபாய் 60 ரூபாய். 3 ஜீப் இருக்கு லாஸ்ட் ஏலம். ஆமா பெரிய பெரிய ஜீப் எல்லாமே 50 ரூபாய் 60 ரூபாய். கேளுங்க 60 ரூபாய் 60 ரூபாய். கேளுங்க 60 ஒரு தேரம். 60 ரூபாய் 2 தேரம். 60 ரூபாய் 3 தேரம். பிடிங்க நல்ல அடுத்த ஏலம் வந்து மாங்காய் ஏலம். வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச மாங்காய் நல்ல அருமையான கிளிமுக்கு மாங்காய். மார்க்கெட்டுக்கு போனா கிலோ 200 ரூபா வரும். ஆமா சாம்பாருக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். ஒரு பீஸ் மாங்காய் அந்த சீசன் எங்கேயும் கிடைக்காது. 50 ரூபா 50 ரூபா கேட்க வேண்டிய ஆள் கேட்கலாம். நல்ல சாம்பார் போடலாம். மாங்காய் ஊறுகாய் வைக்கலாம். 50 ரூபாய். ஆமா 2 நாள் ஆச்சுன்னா பழுத்துரும். மாங்காய் பழம் சாப்பிடலாம். மாம்பழம் சாப்பிடலாம். மாங்காய் பழமா மாறிடும். 2 50 ரூபா 60 2 50 எவ்வளவு 60 60 ஒரு நேரம். 60 2 நேரம். கேள்வி இருக்கா? 60 3 நேரம். வாங்கிட்டு கிளம்பிட்டாரு வீட்டுக்கு. ஆமா அடுத்த 2 மாங்காய் 50 ரூபாய். நல்ல பெரிய மாங்காய். ஊறுகாய் போடலாம். சாம்பார் வைக்கலாம். 50 ரூபாய். 50 ரூபாய் வருதுங்க. 70 ரூபாய் 70 ரூபாய் ஒரு நேரம். வேற கேள்வி இருக்கா? 70 ரூபாய் 2 நேரம். 70 ரூபாய் 3 நேரம். வாங்க அடுத்து ஆப்பிள். நல்ல 8 ஆப்பிள். செபஸ்தியனுடைய புதுமை. செபஸ்தியனுடைய புதுமை 5 ஆப்பிள் 100 ரூபாய். ஆமா செபஸ்தியனுடைய புதுமை. செபஸ்தியர் கழுத்துல போட்ட மாலையா போட்டிருந்தது. நல்ல ஊட்டி ஆப்பிள். ₹50 120 150 புதுமை கிடைக்காது. அடுத்த வருஷம் கிடைக்கிறது. 200 அடிக்கியா அவங்க 200. 1 கிலோ போட்டுருக்கப்பா. என்ன ரேட்டே வரல. 200 200 கேள்வி இருக்கா? 250 250 கேள்வி இருக்கா? வாங்க அடுத்து
நிறைய ஆப்பிள் நிறைய இருக்கு. ரெட் ஆப்பிள் தான், அவ்வளவுதான். இரநூத்தம்பது ஒரு நேரம், 202 நேரம், 203 நேரம் கொடுத்துருக்குமா? அடுத்து ஒரு 5 ஆப்பிள் 50 ரூபாய். அடுத்து நல்ல சிகப்பான ஊட்டி ஆப்பிள் 5 ஆப்பிள் இருக்கு, 50 ரூபாய். 50 ரூபாய். கேள்வி கேளுங்க. செமஸ்டருடைய புதுமை கிடைக்காது. செபஸ்தியார் கழுத்துல போட்டிருந்த புதுமை 5 ஆப்பிள் 50 ரூபாய். 100 ரூபாய். வா உள்ள முன்னாடி வா. 100 ரூபாய். 100 ரூபாய். 100. ஆமா 100 ரூபாய். இது கேளுங்க. 100 ரூபாய். 100 ரூபாய் ஒரு நேரம். 100 ரூபாய் 2 நேரம். 100 ரூபாய் 3 நேரம். ஆமா சிவப்பு முடிய போது 4 தான் இருக்கு. 4 பீஸ் 50 ரூபாய். 50 ரூபாய். 60 ரூபாய். 60 ரூபாய். கேள்வி இருக்கா? கேளுங்க. 60 ரூபாய். நல்ல ஊட்டி ஆப்பிள், சிறப்பு ஆப்பிள் 100 ரூபாய். ஆமா 100 ரூபாய். 120. 120. 150. 150. இதுதான் 150. 150. 150 ஒரு நேரம். 150 2 நேரம். 150 3 நேரம். அடுத்து 5 நல்ல மொத்தமா எலுமிச்சை மாலை 100 ரூபாய். 100 ரூபாய். 25 எலுமிச்சை பழம் 200 ரூபாய். 200 ரூபாய். எலுமிச்சை மாலை ஊறுகாய் போடலாம். புதுமை நல்ல அருமையான எலுமிச்சை பழம். ஆமா ஊறுகாய் போடலாம். அடுத்த வருஷம் வச்சுக்கலாம். ஊறுகாய் போட்டா சீக்கிரம் முடியாது. புதுமை செலுத்தரோட புதுமை அல்ல குறையாது. கேள்வி இருக்கா? 200 ஒரு நேரம். 200 2 நேரம். 200 3 நேரம். அடுத்த ஆப்பிள் 5 ஆப்பிள் நல்ல மாவு ஆப்பிள், அருமையான ஆப்பிள் 5 ஆப்பிள் 100 ரூபாய். 100 ரூபாய். 150. 150. நல்ல மாவா இருக்கும் ஆப்பிள் பாருங்க. நல்ல பெரிய பெரிய ஆப்பிள் 150 ரூபாய். கேள்வி இருக்கா? நல்ல பெரிய ஆப்பிள் 150 ஒரு நேரம். 150 2 நேரம். 150 3 நேரம். அடுத்த 5 ஆப்பிள் 100 ரூபாய். 110. 120. நல்ல மாவாப்பிள் 120. 150. 150. கேள்வி இருக்கா? 150. 150 ஒரு நேரம். 150 2 நேரம். 150 3 நேரம். ஸ்டீவன். அடுத்து 5 ஆப்பிள் 100 ரூபாய். 150. 150.
150 கேள்வி இருக்கா? 150 நல்ல மாவா இருக்கும் ஆப்பிள், தரமான ஆப்பிள், புதுமையான ஆப்பிள். 150 ஒரு தரம், 150 ரெண்டு தரம், 150 மூணு தரம். மிக்கேல் அடுத்து 5 ஆப்பிள் 100 ரூபாய், 100 ரூபாய், 120. செபஸ்டியருடைய புதுமை, செபஸ்டியர் ஆலயத்துக்காக எவ்வளவு கேட்கலாம், தைரியமா கேளுங்க, பயப்படாம கேளுங்க. 160 160 160 ஒரு தரம், 160 ரெண்டு தரம், 160 மூணு தரம். நூத்தி இருபது கேட்டா யாருப்பா? அப்ப 5 ஆப்பிள் 100 ரூபாய், 120 ஆம்பா, 120 120 ஒரு தரம், 130 150 150 150 ஒரு தரம், 150 ரெண்டு தரம். வேற கேள்வி இருக்கா? 150 மூணு தரம். அடுத்த 5 ஆப்பிள் 100 ரூபாய், ஆப்பிள் முடிய போது. அடுத்த 5 ஆப்பிள் 100 ரூபாய், 110 110. கேள்வி இருக்கா? 110 ஒரு தரம், ஆப்பிள் முடிய போது. நல்ல மாவு ஆப்பிள், யாரும் கேட்கிறாலும் கேட்கலாம். 110 ரெண்டு தரம், 110 மூணு தரம். சருவு தானே. அடுத்த 5 ஆப்பிள் 100 ரூபாய், 100 ரூபாய். கேள்வி இருக்கா? 100 ரூபாய் 100 ரூபாய். அடுத்து 5 ஆப்பிள் 100 ரூபாய், ஆப்பிள் பழம் முடிய போது. கேள்வி கேட்கிறாலும் கேட்கலாம். 100 நல்லா இருக்கு. 100 ரூபாய், 100 ரூபாய். 110 110 ஒரு தரம், 150 150 150 ரூபாய் ஒரு தரம். வேற கேள்வி இருக்கா? 150 ரெண்டு தரம், 150 மூணு தரம். வழியான நேரம் ஆகிட்டு இருக்கு. அடுத்த நிகழ்ச்சி இருக்கு. அடுத்து 5 ஆப்பிள் 100 ரூபாய். ஆமா முடிய போது. நல்ல தித்திக்கும் ஆப்பிள், நல்ல இனிப்பான ஆப்பிள், மாவு ஆப்பிள். செபஸ்டியருடைய புதுமை கிடைக்காது, முடிய போது. சீக்கிரம் வாங்க. 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். 110 110 முதல் தரம், 150 ஒரு தரம், 150 ரெண்டு தரம், 150 மூணு தரம். அடுத்த 5 ஆப்பிள் 100 ரூபாய். ஆமா இது ஆமா. அடுத்த 5 ஆப்பிள் 100 ரூபாய். ஆப்பிள் எல்லாம் முடிய போகுது. ஆனா முடிஞ்சு. நான் 110 ஒரு தரம், ஆப்பிள் ஏற முடிய போது. 110 ரெண்டு தரம், 110 மூணு தரம். ஸ்டீவன் ஏற முடிஞ்சது. அடுத்த நேரம்
கோழி ஒன்று ஏலத்தில் வந்திருக்கு. நல்ல சேவை கோழி 1000 ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அருமையான சேவை கோழி, நல்ல தரமான கோழி. சேவை கோழி 1000 ரூபாய் கொடுத்தாலும் கோழி வாங்க முடியாது. செவஸ்திரா கோழிக்காக புதுமைக்காக வச்சிருக்காங்க. ஏன் கேட்கிறாலும் கேட்கலாம். ஆரம்ப விலை 200 ரூபாய். நாட்டுக்கோழி சேவக்கோழி ஆரம்ப விலை 200 ரூபாய். 2 கிலோ இருக்கும். உங்களுக்கு வழியா இருக்க 2 கிலோ இருக்கும். சேவக்கோழி 200 ரூபாய். 200 ரூபாய். கேள்வி இருக்கா? சேவக்கோழி 200 ரூபாய். ஆமா, அவனால தூக்க முடியல, கவலையால தூக்க முடியல. 200 ரூபாய். எவ்வளவு கேள்வி வந்துட்டா? 200 ரூபாய். 200 ரூபாய். 6 மூலையில் இருக்கு. 200 ரூபாய். 200 ரூபாய் 6 மூலையில் இருக்கு. யாரும் கேட்கல. சரி, வேற என்ன இருக்கு? ஆமா ஆமா, அடுத்து கடலை. சரி, ஏற முடிந்தது. நன்றிகள், வாழ்த்துக்கள். கலை நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. நம்ம ஊர் மக்கள், நம்ம குழந்தைகள், நல்ல நடனங்கள், பாட்டுகள். ஆமா, நடனம் ஆடுபவர்கள் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டில் சாப்பிட்டு நாடக பறைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். விளையாட்டு போட்டி வெற்றி பெற்ற நபருக்கு பரிசு நாடக பறை முன்னாடி இருந்து கொடுக்கப்படும். பரிசு வாங்குறது தூங்கிறாதீங்க, சாப்பிட்டு சீக்கிரம் வாங்க. நேரம் குறைவாக உள்ளது. சீக்கிரம் அனைவரும் வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி.